சக்தியின் கற்றலின் இது கவிதைகளோடு சில நிமிடங்கள். எத்தனை வசதி, எத்தனை வசதி இப்புவி பெருமாய மாளிகை. பூக்கள், அருவிகள், பெருநீர் கடலோடு மலையும் மடுவும் காட்டி மகிழ்த்தும். அவ்வான் பந்தலோ பகலொரு கோலம், இரவொரு கோலம் பாங்காய் காட்டி புதுமை ஊட்டும். கதிரவன் வெம்மை கதகதப்பதனில் உயிர்கள் துள்ளும் தாய்மடி பிள்ளையாய். இரவின் குளுமையில் இத்தரை தாய் மடியதில் உறங்கும் முன்னே உயர்வான் பார்த்தால் அத்தனை வைரம் அழகாய் மின்னும். வேலைக்கொரு விதமாய் உடுத்தும் வானம். பாருங்கள், வேலைக்கொரு விதமாய் உடுத்தும் வானம் எங்கு பட்டெடுக்கும்? யாதும் அறிகிலம். வேலைக்கொரு விதமாய் உடுத்தும் வானம் எங்கு பட்டெடுக்கும் என்பது அறிகிலம். பூவையர் தோற்பர், பூவையர் தோற்பர். புது புது வண்ண புடவை உடுத்தும் புதுவான் பொலிவில் பூவையர் தோற்பர். மரங்கள், புதர்கள், மணிப்பச்சை, கிளிப்பச்சை, அடற்பச்சை, செந்தளிர் என வகை வகையாக மயக்கும். மலர்களின் வண்ணங்கள் நல் மாந்தர் எண்ணம் போல் பொலிவுடன் எங்கும் புதுமை சேர்க்கும். எப்படி முடியும், எப்படி முடியும் இந்த செப்படி வித்தையாம் இயற்கை எழிலை என் எழுத்தினில் வடித்திட? எப்படி முடியும்? ஏதோ முயன்றேன். என் எழுதுகோல் என்றும் வணங்கும். என் இனிய இயற்கையே, என் எழுதுகோல் என்றும் முனை வணங்கும். நன்றி, வணக்கம்.